Hello friends, welcome back to AG Vlogs. Okay friends, இன்னைக்கு வந்து டே 2. நாங்க வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் என்ன அப்படின்னா நான் என் நோஸ் பின்ன தூக்கிட்டேன். அதை நான் சொல்ல என்ன ஆயிடுச்சுன்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இன்னைக்கு டே 2 நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டோம். இன்னைக்கு வந்து எனக்கு வீக் ஆஃப் தான். இந்த சண்டே மண்டே வீக் ஆஃப்னால இன்னைக்கு மண்டே நான் வீக் ஆஃப்ல இருக்கேன். ஸோ மாமா அத்தை மௌலியெல்லாம் இங்கே இருக்கிறதுனால வெளியே போகலான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. சரி வாங்க நாங்களும் வந்து என்ன பண்ண போகிறோம், வீட்டில் இருந்துக்குன்னு ரெஸ்ட் எல்லாம் எடுத்துன்னு போது வாங்க போகலான்னு சொல்லிட்டு நானும் எல்லாம் ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து கிளம்ப போகிற வேலையும் வந்து எங்கே போகிறோம், ஏது போகிறோம், என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நியூ அப்டேட் என்னன்னா, இதோ இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு மார்க் தருதா இந்த மூக்கில் இது தூக்கிடுச்சு. நேற்று ஒரு அல்லுன்னா அழுதுனுங்கிறது பசு பாம்பு ஆயிட்டு புண்ணாயி அது கழட்டிட்டாங்க. குச்சி வைக்கலான்னு ட்ரை பண்ணவங்க எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. மம்மி அவங்க மம்மி வந்து நீம் இலவாது கரி லீவ்ஸ் எல்லாம் எடுத்து நோயின் குத்தி பார்த்தாங்க. இது ஒரு ஆள சின்ன பசங்க அழுகுற மாதிரி அப்புறம் பார்த்தோம். 2 hour 3 hour போராட்டம் முடியல. எனக்கு வானான்னு எடுத்து போட்டாச்சு. இப்போ எவ்வளவு பேர் எல்லாம் சொல்லிங்க கமெண்ட்ஸ்ல, சூப்பரா இருக்குதுமாண்ணா, சூப்பரா இதுமாண்ணான்ட்டு. ஆனா அதுதான் 2 நாள் கூட நீடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் அந்த மூக்குத்தி. இன்னைக்கு தூக்கியாச்சு. இப்போ மூக்குத்தி போடலையா கொஞ்ச நாளைக்கு வானாந்து வலிக்குதுன்னு ரத்தம் வந்துட்டே இருக்கு. அதனால வந்து இப்போத்துக்கு எடுத்துட்டுக்கிறோம். வேணா திருப்பி வேணா இந்த கன் ஷாட் மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு கன் ஷாட்ல அடிச்சு இது பண்ணலாம். ஆனா எது பண்ணாலும் மூக்குல வந்து அது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகாதான் இது அவன் தான். பட் பெரிய தப்பு எடுத்ததுதான். என்னத்துக்கு எடுத்த? நீ தான் எடுத்த. சர்ஜரி பண்ண மாதிரி சர்ஜரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அது உள்ள இருந்து அவ்வளோ பேரு காது குத்துறோம் மூக்கு குத்துறோம். நேத்து கேட்டாங்க, நீ ஏன் எடுத்த? நீ எடுத்திருக்க கூடாது. எனக்கே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். புச்சக்கம் நோண்டி கையை வச்சுக்கின்னு என்னன்னா பண்ணு. இது செம்ம கோவம் வரும் இது மாதிரி எல்லாம் பண்ணும் போது. எனக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு சிலண்டா விட்டுருவேன் நான். அப்படின்னா சரி, ஆல்ரெடி நோவில் வரக்குது, எப்படியும் அந்த நோவில் அனுபவிச்சுட்டாக்குது. அதெல்லாம் ஒன்னும் இல்ல, அல்துன்கிறேன் ஐஸ்கிரீம் கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ். பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போதுக்கு மூக்குத்தி இல்லை. She has removed it. திருப்பி எப்போ குத்த போதோ இல்ல அத்தியா நான் ஓட்டம் அடைஞ்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நேத்து எடுக்கிற வச்சவே வந்து உள்ள வந்து லைட்டா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு கொஞ்ச நாள் விட்டு பாக்கலாம். அதுக்கு வேணுமா இருந்துச்சுன்னா வேணும் தான். எனக்கு ஆசைதான். நான் இப்ப எனக்கு ஆனா குத்துறப்போ கூட சுத்தமா வலி இல்ல. அது இது வேற இவங்க கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கையில குத்துனாரு, வீடியோல பாத்துருப்பீங்க. கையில குத்துனதுனால எனக்கு சுத்தமா வலி இல்ல. நேத்து ஐயோ நான் அழுதுட்டேன். நான் என்ன விட்டுருங்க அப்படின்னு. என்னது இந்த ஆபரேஷன் பண்ற மாதிரி ஏதோ கொலை பண்ற மாதிரி கைய எல்லாரும் புடிச்சுக்கிட்டாங்க, தள்ளுறாங்க. நான் கதறேங்க. நான் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் வந்து வெளியே போயிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து பார்த்தா நினைச்சு பார்த்தேன். சரி இப்படி எடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே விடுன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி ஆயிட்டோம், கிளம்ப போறோம். வாங்க எங்க போறோம்னு சொல்லிட்டு வாங்க நம்மளே போய் பார்க்கலாம். நம்மளுக்கும் தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து கிளம்பிட்டு போயின்னு இருக்கோம். அங்க போய் இந்த டிராபிக்ல அங்க போய் ரீச் ஆகுறதுக்கு 1 hour ஆகும் போறதுக்கு. அந்த கேப்ல நல்லா கரெக்டா யூட்டிலைஸ் பண்றது மாமா வண்டி தான். செம்மையா தூங்க அங்க கண்ணு முன் தூங்கினாரு. இல்ல லஞ்ச் வேற ஹெவின்னு சொல்லியிருந்தாரு. அங்கேயே சொக்குது தூக்கம் வருதுன்னு இருந்தாரு. நல்லா ஸ்டைலா தூங்கினாரு ரேபன் கிளாஸ் போட்டுக்கின்னு. உக்காந்து தூங்குறது கூட ஒரு ஸ்டைல் தாயா. என்னமோ பண்ணாத என்ன பண்ணாலும் முடிச்சு வெயிட் பண்ணதால அடுத்தவங்க தெரியாம. ஆமா, நானே உதாரணம் சும்மா எப்படித்தான் இந்த மனுஷன் சைலண்டா காணாதுன்னு பார்த்தா நல்லா தூங்கிட்டு ஏன்னா பேச்சு மூச்சு இல்லன்னு அவர் அங்கேயே தூங்கி வலிச்சாரு. ஆமா ஆமா, அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு தூங்குறதுக்கு. ஃப்ரண்ட்ல நல்லா ஏசி கரெக்டா அடிக்குது. எனக்கே தூக்கம் வரும். ஒரு வாட்டி பாக்க போனா இந்த பக்கம் உட்காந்தானா நல்லா தூக்கம் வரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. செம்ம டிராபிக் ஆகுது இந்த டைம். சரி போய் சேர்றதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் போல. பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மாலுக்கு வந்திருக்கோம். ஏசியா மால், ஃபீனிக்ஸ் மால் ஆஃப் ஏசியா. போன வாட்டி நாங்கள் இங்கே வந்தால் ஷாப்பிங் பண்ணோம். பாப்போம். இது வரைக்கும் நாங்கள் வந்தது இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வருது. யூபி சிட்டிலாம் போயிட்டோம், இங்கே வரல. லூலு மால் போயாச்சு. இப்போ வந்து மால் ஆஃப் ஏசியா டாடி பர்த்டே பர்ச்சேஸ் போய் பார்க்கலாம். ஒன்றா பர்ச்சேஸ் பண்ணுறது.
எப்படி எல்லாரும் என்ன விட்டு தனியா விட்டு எல்லாரும் முன்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. ஒத்தி வராளா வரலையா இருக்காளா இல்லையா வரட்டும். என் ஹஸ்பண்ட் வச்சுக்கிறேன் மூக்கில் கொடுக்குறேன். காஃபி காஃபின்னு வந்ததுல இருந்து கட்டி நிக்கிறாங்க. யாருமே வந்து மதிக்கவே மாட்டாங்க. கூட்டிட்டு வராங்களே அர்ஜென்ட்டா வாஷ்ரூம் போய் ஆகணும். எங்க எல்லா இடத்துலயும் இருக்கும். எங்க போறாங்கன்னே நான் பார்த்தா பயம் இல்ல. இதுதான் எங்க அண்ணி கூட இருக்கணும்ன்றது. கரெக்டா 5:30 மணியான காப்பி கேட்டிருப்பாங்க. பையன் பயந்து போய் வாங்கி கொடுத்துருப்பாரு. அப்படின்னு அவர் பாட்டுக்கு முன்னாடி நடந்து போயிருக்கிறாரு. அவர் காதை கேட்கலாங்க. யாருக்கிட்டயோ யாரோ பேசுறாங்க நடந்துருக்கிறாரு. அது மாதிரி காட்டு மாலுக்கு ஷாப்பிங் பண்ண மாதிரி வந்த மாதிரி தெரியல. மால்ல பாத்ரூம் போற வந்த மாதிரி இருக்காரு. ரெஸ்ட் ரூம் எங்கன்னு கேட்டவனே சொல்றேன். நினைச்சுப்பாரு ஏண்டா இவ்வளவு பெரிய மால்ல நீங்க ஷாப்பிங் போகவே வரலையா? பாத்ரூம் தேடியா வந்தீங்க? இதுக்கேண்டா வெள்ளையும் சொல்லையுமா தெரியும். ஆடுகளை பாரு 4 பேருமே ரெஸ்ட் ரூம் கேட்பாங்க. அதான் நான் ஓரமா எங்கேயா உட்காந்துக்கிறேன். போனாட்டி இப்படிதான் வந்தோம். தானோஸ் ஹேண்ட் ஃபுல்லா காமிக் ஸ்டோர். உள்ள போய் பார்க்கலாமா? டெட்பூல் வா போலாம் வா. டெட்பூல் சார் நிற்கிறேன். ஒன் பீஸ்னா ஆமா அந்த இது தெரியும். ஹலோ கிட்டி டாம் அண்ட் ஜெர்ரி எவ்வளோ பேர் கண்டி தெரியும். டாம் அண்ட் ஜெர்ரியா? டாம் அண்ட் ஜெர்ரி போக்கிமான். அந்த அவன் தான் டாம் அண்ட் ஜெர்ரியா? நீ நம்ம எல்லாம் ஒரே டிஷர்ட் வாங்கலாமா? ஏன்டா கத்துற? யாரா அது? ரொனால்டோ இல்ல சடனா அது எதுவும் நீட்டம் டக்குன்னு தெரியல. மை ஃபேவரட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவர் லஞ்ச் சாப்பிடல. அதனால வந்து தேடி சுத்துறோம் எங்கேயாவது ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு. ஏய் பாருங்க சீக்கிரம். ஐயோ ஐயோ ஹார்டா சம்மன் பெஸ்ட். நானுமே அதான் சொல்றேன். எல்லாருமே சாப்பிடலாம். என்ன சொல்லு? ஓகே தானே? இல்லை உனக்கு வேற எதாவது வேணுமா? பசி எடுத்துச்சு சடனா நம்மளுக்கு. அதனால நம்ம வந்து டாமினோஸ்க்கு வந்துக்கிறோம். மாமாவும் அத்தை வந்து அங்கே இருக்கிறாங்க. அவங்க என்ன சாப்பிட்டுக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க என்ன ஆர்டர் பண்ணாங்க? மோமோஸ் ஆர்டர் பண்ணாங்க அவங்க. இது பாத்தீங்களா? நானும் மௌலியும் வந்து ட்வின்னிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாமா மச்சானும் ஒரே காஸ்டியூம். சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா 2 பேருக்குமே ரொம்ப அழகா இருக்கு. நாங்க 2 பேர் போகணும் வாங்குவோம். நீ மோமோஸ் சாப்பிட்டல? அது சீஸ் குழம்பு இல்ல. வால்கனோவா? அது என்னது? எல்லாமே பன்னும் பட்டருமா வாங்கிட்டு வந்துச்சுங்க பாருங்க. நான் கூட சரி KFC சிக்கன் தூக்கின்னு வருவீங்கன்னு நினைச்சுன்னு இருந்தேன். அப்புறம் பாத்துக்கலாம். போ நைட் பாத்துக்கலாம். சும்மாதான் பாக்கணும். பெங்களூர் வந்து தான் வாங்கலான்னு. ஆமா ஆமா, அது என்னமோ உண்மைதான். இப்ப ட்ரையல் என்ன வச்சு பாக்கலாம்டா. நான் இப்ப பர்த்டேக்கு எடுக்கிறேன்ல எப்படி இருக்குதுன்னு. அப்புறம் உன் பர்த்டேக்கும் இங்கே வந்து எடுங்க. இனிமேல் பர்ச்சேஸ் பெங்களூர் வந்துடும்பா. இனிமேல் பர்ச்சேஸ் தான் பெங்களூர் வந்துடும் எங்களுக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 பேருக்கு ஒரு சேலஞ்சு. யார் டைமிங் அப்ப தம்பி தான் வின்னர். நீ சிரிச்சிருவேன் விட போற. ஆமா நல்ல சத்து இரு. நான் வின்னர். தப்பாட்டா மறுபடியும் இப்படிதான் சொல்றீங்க நீங்க. அவனே எதுக்கு சொல்றா பிராண்ட் எல்லாம்? நிறைய பேருக்கு அது அப்படித்தான் தெரிய வந்துச்சு. அது பார்த்துதான் நிறைய பசங்களுக்கு அது மேன்ஷன் ஹவுஸ் தெரிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து ஷாப், ஃபேமிலி ஷாப் வந்து பண்ணுறாங்க. சரி, இது என்ன? இது எப்படிப்பா? இது எனக்கு தெரியல. இது என்னன்னு தெரியல. தெரியாத கேம்ஸ் எடுக்குமா? நான் தெரிஞ்ச கேம் தெரியுமா? எது அது தெரியும் எனக்கு. எக்ஸோ மாதிரி இது ஓகேவா? இது எங்க சித்தப்பா எனக்கு வாங்கி கொடுத்திருக்காரு. இது வந்து எக்ஸோ. சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், இது எடுத்துறோம். வீட்ல இருக்கு. இது எடுத்துக்கோங்க, சின்னது எடுத்துக்கோங்க. ஆமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க மேக் இதுல வந்து ஜோட் இண்டியன் அந்த இவரு வந்து இருக்காங்க. ஆக்சுவலி மௌலி ஞாபகம் இருக்கா? நான் ஒரு 5 கிடையாது, ஆமா ஒரு 5 years பேக் இவர் கூட போட்டோ எடுத்தேன். நின்று அவரை கூட போட்டோ எடுத்துட்டு போனாரு. நான் வந்து இவரை வந்து ஒரு டிராபிக் சிக்னல்ல இவரை பார்த்து நான் சும்மா ஏதாவது திரும்பினேன். பக்கத்துல கார்ல இருந்தாரு. ஜோட் இண்டியன் அப்படின்னு நான் கத்துனோடனே டிராபிக் சிக்னல் விட்டுருச்சு. ஒரு 2 இது மூவ் ஆனாரு. ஸ்டாப் பண்ணி என் கூட போட்டோ எடுத்தாரு. போட்டோ எடுத்துட்டு பாய் சொல்லிட்டு போனாரு. மௌலி இனிமேல் வாரம் வந்துடுறியா பர்ச்சேஸ்க்கு பெங்களூருக்கு? மௌலி இனிமேல் வாரம் பர்ச்சேஸ் பெங்களூருக்கு வந்துடுறியா? காசு சேர்த்து வச்சா வந்து வாங்க. அக்கா வாங்கி தருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அக்கா தானே, வாங்கி தரேன். என்ன வேணும் சொல்லு. என்ன வேணுமா? அதெல்லாம் வாங்கி தரது இல்ல, நாட் ஃபார் சேல். ஊருக்கே புரிஞ்சிருக்கும் நேரத்துக்கு நீ என்ன கேட்டேன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கால் வலி வந்துருச்சு எங்களுக்கு. ஸோ நாங்கள் வந்து நானும் ஷிவும் வந்து உட்காந்துட்டோம். மற்றவங்களாம் பர்ச்சேஸ் பண்ணுங்க இல்லை ஊர் சுற்றுங்க என்னென்ன பண்ணுங்க, நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தான் வருவோம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம். சார்ஜிங். ஸோ ஹோம் சென்டரில் நாங்கள் உட்காந்துருக்கோம். எல்லோரும் ஹோம் சென்டரில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் அதான் உட்காந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியல, பார்க்கணும். ஐயோ என்னதான் பண்றாங்க? அப்பா கொஞ்சம் நடந்துனே பேசுங்கப்பா, கால்லாம் வலிக்குது. பா எதுக்கு வந்தோம் எதுக்கு போறோம்னே தெரியாம எதுக்கு போனோம்? ஆனா ஷாப்பிங் பண்றேன்னு கூப்பிட்டான்னு வந்தாங்க. ஷாப்பிங் மட்டும் பண்ணல, கடைசியில நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணோம். டாய்ஸ் வாங்கணும். நம்ம டாய்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி டாய்ஸ் இல்ல, டாய்ஸ் தான் அதுவும். மூச்சிலே குத்துறேன். ஓகே ஓகே. உனா இப்போ எந்த சைடு போற மாதிரி எச்சனம் போற மாதிரி இருக்குது. ஓ எச்சனம்கா ஃப்ரெண்ட்ஸ். இது என்னப்பா ஆளையே காணோம். விட்டாரு இன்னைக்கு ஃபுல்லா என்ன விட்டாரு. எங்க இருக்காளா இல்லையா, வராளா வரலையா? நீ பாட்டு ஓடுற, இந்த பக்கம் ஓடுற. நான் கால் இல்ல, நான் ஓடுறேன். நான் நடந்து நான் பாட்டுக்கு வரேன். முன்னாடி யார் ஓடுறது வீடியோலே தெரிஞ்சு. நான் உன்னை ஃப்ரீயா விட்டேன். என்ன வேணா பண்ணீங்க போ. அப்படியா? சரி, அப்ப இதே பேச்சு. இதே பேச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு கண்டுக்கவே இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா விட்டு கட்டையிலே அடிப்பேன் நான். என்ன நீங்க கண்டுக்காமல இருந்தாலே நான் சந்தோஷமா இருப்பேன். நான் பார்த்தேன், நானும் கண்டுக்க மாட்டேன். நானும் கண்டுக்கல, நீங்க விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் நந்தன் வந்தேன், தப்பு நான் கேட்க வந்தேன். எங்கப்பா காணோம்? இது ஒரு பொறுமையா டக்குன்னு பார்த்தா என்ன ஒரு கடவுளை போட்டு இருப்பீங்க. அடிடாஸ் கடையில உங்களுக்கு என்ன வேலை? நாங்க நைக்கி ஷோரூம் போய் ஒரு 2 ஷூ கையில எடுத்து பார்த்துட்டு
வெளியே வந்து தேடுறோம், இன்னும் நீங்க உள்ள இருந்து வெளியே வந்து நிக்கிறீங்க. கால் வலி எங்களுக்கு, அதனால நான் அதுக்கு நீ அடிடாஸ் ஷோரூம்ல போய் உட்காந்து வந்துக்கிறேன். ஓனர் வந்து ஏதோ பாவம், ஓகே சம் லேடிஸ் கம் சிவில் பை ஒன் பல்க் ஆர்டர்னு பாத்துக்கிறாங்க. அப்புறமா என்னமா பேரு பிளேட்டை மாத்தக்கூடாது, சரோசா அந்த மாதிரி பிளேட்டை மாத்தக்கூடாது. இல்ல சார், சும்மா கால் வந்து அதான் போமா வெளியே தொடர்ச்சிக்கலாம். அவனு நான் வேணும், நீதான் வேணாமா வந்து பைக்ல ஏறு. பிடிச்சா நிலா என்னடான்னு யோசிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். நைட்டு வந்து வெஜ்ஜு தான். என்ன கேட்டி இதுன்ட்டுன்னு டீ பொடி மசாலா தோசை, அது வந்து பிளெயின் தோசை. நான் ஒன்று பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த டேபிள் ஒரு அக்கா பண்ணாங்க லைஃப்லனா அந்த சேட்டை படுத்துலையா சந்தான கேட்பாங்க வாழைப்பழத்தை ஏன்டா ஸ்கூல்ல சாப்பிட்றேன்ட்டு. அது மாதிரி இட்லி ஸ்கூல்ல சாப்பிடுவாங்களே, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இட்லி ஸ்பூன்ல தான் சாப்பிடுவோம். நானே கலாச்சிருக்கோம், ஸ்கூல்ல எப்படி சாப்பிட்டீங்களா? நாம இட்லி ஸ்பூன்ல தான் சாப்பிடுவோம். நம்மளாம் இட்லி கையில் சாப்பிட்ற மாதிரி தெரியல. வீட்டுல தான் கையில சாப்பிடுவோம். ஹோட்டல்ல எல்லாம் இட்லி நான் ஸ்பூன்ல தான் சாப்பிடுறது. இப்போ நான் இட்லி ஆர்டர் பண்ணிருந்தேன்னா நானும் ஸ்பூன்ல தான் கட் பண்ணி சாப்பிடுவேன். நானும் சேட்டை சந்தானம் வரைய கேட்டு ஆபரேஷன் என் ஊர்ல எல்லாம் ஸ்பூன்ல சாப்பிடுறது இல்லையா? இந்த ஊர்ல எல்லாருமே இட்லி வாங்கினா ஸ்பூன்ல தான் சாப்பிடுவாங்க. உனக்கே டிஃபரெண்ட் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் டிக்கா எங்க மத்தவங்க பிளேட்ல எல்லாம் காணோம். ஓ சிம்பாலிக். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. புட்டு சாப்பிடுறியா நீ? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் ஆக்சுவலும் வந்துட்டு பட்டர் என்னது பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் பட்டர் நான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா நம்ம வந்து எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எதுக்கு போனா எதுக்கு வந்தா அப்படின்னு தெரியல. எதுக்கு ரெடி ஆகணும், எதுக்கு போனோம், அங்க என்ன பண்ணோம், ஏது பண்ணோம், சும்மா போச்சு காரு டிராபிக்ல, சும்மா அப்படியே புஷ்குன்னு வந்துச்சு. எனக்கே புரியல இது என்னன்னு, எங்களுக்கே புரியல, அவங்களுக்கும் எங்க மாமனார் மாமியாருக்கும் புரியல. என்னத்துக்கு மாப்பிள்ள வந்தோம்னாங்களே. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணின்னு போயிருந்தோடனே நாங்க ட்ரெஸ் எடுக்கணும்னு, அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் மாமான்னு சொல்லிட்டு போனோம். அவருக்கும் செட் ஆகல, எங்களுக்கும் நாங்க என்ன பண்ணோம், ஒன்னா போயிட்டு டொமினோஸ் பீஸா சாப்பிடுறதுக்கு போன மாதிரி இருக்குது. போனோம், கேம்ஸ் 2 வாங்கிட்டு கேம்ஸ் நம்ம வீட்டுல இங்க ஆடுறதுக்கு சின்ன சின்ன கேம்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். லைக் இந்த ஊனோ அது வந்து இன்னும் ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் சொன்னாங்க. அது இன்னும் பயங்கரமா இருக்குது அதுல, சரிங்களா? அது வாங்கணும். அப்புறமா வந்து இந்த XOX கேம் ஆடி இருப்பீங்க பேப்பர்ல, நாங்க எக்ஸ் போட்டா நீங்க 0 போனோம், அந்த மாதிரி எக்ஸோ சின்ன சின்னது தான். அதுலயே வந்து இது வேற கனெக்ட்னு இது அது சின்னது வாங்கணும், அவ்வளவுதான். அது என்ன 500-600 தான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். ஆனா அது 2 வாங்கணும் இல்ல, கம்பெனி இது, அதனால அவ்வளவு ரேட் ஆயிடுச்சு அது. பட் எங்களுக்கு நான் ஃப்ரீ டைம்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது ஐடில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து என்ன சொல்லுவாங்க, கோ டேக் அ பிரேக், லைக் கோ டேக் அ காஃபி பிரேக்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில கம்பெனில என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயே வந்து அவங்களுக்கு இந்த கேம்ஸ், சின்ன சின்ன கேம்ஸ் லைக் என்ன சொல்றது, அது கூட இருக்குது. ஸ்னேக் அண்ட் லேடர், ஊனோ, அப்புறமா இந்த பில்டிங் மாதிரி கட்டிட்டு எடுக்குவாங்களா, நான் பார்த்தோம் இப்போ கூட அது. அப்புறமா இன்னொரு டீம், எங்க ஆபீஸ்ல இன்னொரு டீம் வந்து இதே கேமிங் வச்சுக்கிறாங்க, VR கேம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னா யார் வேணாலும் அந்த டீமுக்கு வாங்கி வச்சுக்கிறாங்க, யார் வேணாலும் போய் ஆட்டு கொஞ்ச நேரம் ஆட்டு டைம் பாஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து ஆக்சுவலா அது வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லுவாங்க. இப்ப எனக்கு வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன்னா வீட்டுல உட்காந்து கேம், இந்த மாதிரி கேம் ஆடுறதுல, இந்த PUBG கேம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி லூடோ, மோனோபொலி, ஊனோ, மோனா கூப்பிட்டு வா ஒரு 10 நிமிஷம் ஆடு, ரொம்ப பிஸி ஆகுது, ஐ மீன் ஸ்ட்ரெஸ் ஆகுது எனக்கு அப்படின்னு சொல்லி ஆடுனா காமெடி பண்ணிருக்கோம் 2 பேரும். அப்போ எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அது ஆக்சுவலா அதெல்லாம் என்ன சொல்றது, அதெல்லாம் ஒரு டெக்னிக். அது ரொம்ப நம்ம சிஸ்டம் பாக்குறோம். இப்ப என் கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டு போயிடும் ஃபுல்லா இப்போ. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ், தூக்கம், மானிட்டரே பாத்துக்கிறோம் 9 ஹவர், டெய்லி 9 ஹவர் மானிட்டர் உட்காந்து பாக்குறோம். அதனால ரொம்ப பாடி வந்து ஹீட் ஆகி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஒரு மைண்ட் டைவர்ட் பண்றதுக்கு அது இதுன்னு பண்ணோம். நாங்க அதுதான் ரெகுலரா நான் ரொட்டீன் பண்றது. டெய்லி ஆடுவோம் நான் டைம் பாஸ் பண்றதுக்கு. அதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால அந்த கேம் ஆடினோம். வேற வந்து சும்மா போனோம் வந்ததுக்கு, பேங்களூர் சுத்தி பாக்குறதுக்கு. அவங்க மாலா பேஷியா பாக்கணும்னு சொன்னாங்க, மாலா பேஷியா பார்த்தாங்க. ஆனா
குஷி ஆயிட்டாங்க. பரவாயில்லப்பா நம்ம ஊருக்குன்னா இது ரொம்ப பெருசாகுது, எல்லா ப்ராடக்ட் ஆகுதுன்னு வர குஷி ஆயிட்டாங்க. மால் ஆஃப் ஏஷியால ஒண்டிதான் எல்லா பிராண்ட்ஸ் இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் என்ன வேணும் உங்களுக்கு, எந்த கம்பெனி வேணும், சிறுசு என்ன சொல்றது, ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்கிராச்ல இருந்து டாப் ஷோரூம் வரைக்கும் எல்லாமே இருந்துச்சு. அதுதான் மௌடி வந்து பிக்ஸே பண்ணிட்டான், மாமா நெக்ஸ்ட் டைம் எல்லாம் வாங்கினா நான் பெங்களூர்ல தான் வருவேன். ஏன்னா அவன் பாத்துட்டான் ஒரு கடையில என்ன கூப்பிட்டு போயிட்டு, மாமா வாங்க மாமா இது உள்ள போலான்னு கூப்பிட்டு போவான். பாப்போம் மாமா இதே அங்க வந்து ஒரு 4 நாள் தான் மாமா இருக்கும்வான். திருப்பி மாமா அந்த கம்பெனி அந்த ஷோரூம் போலான்வான். திருப்பி அங்க போனா ஐயோ மாமா நான் அங்க வந்து 1 மாசம் 2 மாசமா கேட்டுங்கிறேன், அது இங்க வந்து சும்மாவே உழுது கிடைக்குதுன்றான். அப்புறம் அவனே சர்ப்ரைஸ் ஆயிட்டு சொல்லிட்டாங்க அம்மா பாட்ட, என்ன மாதிரி ட்ரெஸ் வாங்கினா எனக்கு இங்க வந்துருங்க, என்ன வாங்கினா நான் வந்து பெங்களூர் வாங்கிக்கிறேன், இப்படி ஏறினா இப்படி வந்து ஆல்ரெடி சொல்லி வச்சுக்கிறான். என்ன நான் போறேன் அப்படின்னா டக்குன்னு டிக்கெட் அவருக்கு இப்ப எல்லாம் தெரிஞ்சிச்சு, எப்படி வரணும், எங்க போனோம், எங்க கேப் பிடிக்கணும் எல்லாமே தெரியும். நாங்க வந்து எப்படி இங்க வந்துட்டா நாங்க எப்படின்னா கூப்பிட்டு வந்துடுவோம், இல்ல நாங்களே போய் டிராப் பண்ணிடுவோம், அதான் பிரச்சனை இல்ல. இப்போ எங்க வீட்டுல வந்து இன்னும் 2 நாள் மாமா இருப்பாங்க, மாமா அத்தாரு எங்க தான் இருக்கிறாங்க. நேத்து பர்த்டே முடிச்சு, இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போயிட்டோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம உங்ககிட்ட பேசணும், அதான் நாங்க வந்து தனியா பேசுறோம், எக்ஸ்பிளைன் பண்றோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஒன்னா இருந்தோம், எல்லாம் பாத்துருப்பீங்க, எல்லாரும் அதுல உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும், யார் யார் என்ன சொல்றேன் நானு எது பத்தி நான் பேசுறேன்னு சொல்லிட்டு. போன வீடியோல வந்து எல்லாம் பாத்துனாங்க, அதுக்காக நம்ம வந்து ஒரு வீடியோ கண்டிப்பா உங்க கொஸ்டின்ஸ் நாங்க ஆன்சர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வேற என்ன நெக்ஸ்ட் நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல, என்ன பிளான்ஸ் ஏது என்ன பண்ண போறதுன்னு தெரியல. எனக்கு நாளைக்கு வேலை இருக்கு, நான் வேலை பண்ண கண்டுடுவேன். அன்னைக்கு மோனா அப்பா அம்மா எல்லாரும் இங்க தான் இருப்பாங்க. எனி பிளான்ஸ் எனி திங் மைட் ஹேப்பன். ஓகே பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் டங்குன்னு பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி எங்க இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.